ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை, குறிப்பாக விசுவாசத்திற்கும் அன்பிற்கும் விரோதமான குற்றங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
பெறுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியாரால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது மாண்புக்கு உரியவற்றையும் உகந்தவற்றையுமே என்றும் சிந்தித்து எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உம்மை உண்மையாகவே அன்பு செய்து வாழ ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 9 முதல் 24 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் அனைவருக்கும் அவளே தாய். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோளாடைகள் செய்து அவர்கள் அணியச் செய்தார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார். ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
வாழ்க மாமரியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி இயல் 8 திருவசனங்கள் 1-10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடும் தொலைவில் இருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகு ஏறி தல்முனுத்தா பகுதிக்கு சென்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்களோடு சேர்ந்து உங்களுடைய கருத்துக்களுக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக, உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக, உங்களுடைய எதிர்காலத்தினுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய விசுவாச முதிர்ச்சிக்காக இந்த திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். நீங்களும் குருக்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அன்போடு அழைத்த அதிபர் மற்றும் சிறப்பாக கேம்பஸ் மினிஸ்ட்ரி தந்தை அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். முதல் வாசத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம், ஞாபகம் இருக்குதா? முதல் பெற்றோர்கள் கடவுள் எங்கேன்னு கேட்குறாரு. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எங்கே தொடக்கம் நம்ம வாசிக்கிறோம், அந்த முதல் மனிதர்கள் கடவுளோடு மாலை நேரத்தில் உலா சென்றார்கள் என்று. கடவுளோடு நெருக்கமாக இருந்தார். படைக்கப்பட்ட பொழுது எப்படி அன்னை மரியாள் அவர்கள் நிறைந்தவளாக பிறந்தார்களோ, அதுபோல் முதல் மனிதர்கள் பழைய தமிழில் தேவ இஷ்டப்பிரசாத நிலையிலே, அதாவது அருள் நிலையிலே படைக்கப்பட்டார்கள். இறைவனோடு உறவு கொண்டிருந்தார், ஒன்றித்திருந்தார்கள். அந்த உறவை அறுத்த ஒரு நிகழ்ச்சியை தான் நாம் வாசிக்க கேட்டோம்.
முதல் மனிதர்கள் தாங்களும் கடவுளைப் போல் ஆக வேண்டும் என்ற தீயோனுடைய சோதனைக்கு உட்படுத்தி கொண்டார்கள். அந்த அகந்தை தான் என்ற செருக்கு. நன்மை தீமை எங்களுக்கு தெரிந்துவிட்டால் நீ எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே எதையும் பார்த்து கொள்ளும். அதிபர் தந்தை அருமையாக சிற்றுரையில் சொன்னார்கள் வாழ்த்துச் செய்தியிலே, நாம் அனைத்திலும் கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும், அப்பொழுது நாம் எதையும் செய்ய முடியும் இறை அருளால். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த முதல் பெற்றோர்கள், முதல் மனிதர்கள் இறைவனை சார்ந்திராதபடி தங்களையே சார்ந்து நிற்பதற்கு அவர்கள் விரும்பி இறை கட்டளையை மீறி இறைவனோடு கொண்டிருந்த அந்த உறவை துண்டித்து கொண்டார்கள். ஆனால் இறைவன் அப்படியே மனிதரை விட்டுவிடவில்லை. மீண்டுமாக தன்னுடைய உறவு வட்டத்திற்குள் கொண்டு வருவதற்காக அவர் மீட்பின் திட்டம் திட்டுகிறார். அது நமக்கு தெரியும். இரண்டாம் நாளாக சுதனாகிய சர்வேசன் மனிதனாக வருகின்றார். அவர் பிறந்து அவமானப்பட்டு மரித்து மூன்றாம் உயிர் தெழுந்து நம்மோடு வாழ்ந்து நமக்கு அந்த மீட்பை கொடுத்துள்ளார். இரட்சகர், உலகத்தின் மீட்பர். அவர் இறைவனோடு மீண்டுமாக உறவை சேர்ப்பதற்காக இறைவன் வகுத்த அந்த திட்டத்தை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். முதல் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இறை திட்டத்தை. நேர் விரோதமாக இறை மகன் இயேசு இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் அகந்தையோடு இருந்தார்கள். இயேசுவோ தாழ்ச்சி நிறைந்தவராக, பவுலர் சொல்வது போல பிலிப்பியர் நிருபத்தில் 2வது அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கின்றோம். கடவுள் அந்தஸ்தை ஒரு பொருட்டாக நிலையாமல் அதனை விட்டு கொடுத்தவராய் அடிமையின் தன்மையேற்று சாவரைக்கும் சிலுவை சாவரைக்கும் அவர் கீழ்ப்படிந்து வந்தார். அவர் அவமானப்பட்டார், தாழ்த்தப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அசிங்கப்படுத்தப்பட்டார், விமர்சனங்களுக்கு உள்ளானார். இவையெல்லாம் இறை திட்டம் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே உண்மையான உறவு, கடவுளோடு கொண்டுள்ள உறவு நம்மை இறைவனுடைய சித்தத்திற்கு பணிந்து நடக்க தூண்டுகிறது. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறாங்க, உங்கள் அம்மா போல நல்ல உறவு இருந்தால் தான் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்பீங்க. நீங்கள் கேட்குறது அவங்களும் தருவாங்க. அம்மா அப்பா கூட சண்டை போட்டிங்கனாக்க எப்படி இருக்கும்? அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? நீங்கள் கேட்குறது தருவாங்களா? தரமாட்டாங்க. ஆனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு ஏதாவது வேணும்னாக்கா, துட்டு வேணும்னா என்ன பண்ணுவோம்? நைஸ் பண்ணுவோம், அம்மாவை குளிப்பாட்டுவோம், அப்பாவை குளிப்பாட்டுவோம். அப்போ தான் நம்ம காரியம் சாத்தியமாகும், கிடைக்கும். அந்த சமயத்தில் மாத்திரம் அம்மா போட்ட உறவை வச்சமாக வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அம்மா அப்பாவா, அவங்க யாரோ நான் யாரோ. ஒரு கல்லூரி நடந்த நிகழ்ச்சி இதை சொல்லும்போது எனக்கு ஞாபகத்தை வைக்கிறது. ஒரு அப்பா வராரு, வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டு ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு வராரு. நடந்த கல்வியை பேரை சொல்ல மாட்டேன். யாருக்கு சார் பார்க்கணுன்னா அவர் பேரை சொல்கிறாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸோட அடிச்சுட்டு சிகரெட் குடிச்சிட்ருக்கிறான். யாரும் வந்துருக்காங்கடா வார் போகலாம் போகிறாரு. அவங்க அப்பா ஒரு பையில் ஏதோ கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சரி போங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாரு, யார்? எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவர், எங்கள் அம்மா இந்த பொருளை கொடுக்க சொல்லிட்டு. உண்மையிலே யார் அது? அந்த பையனுடைய அப்பா. அப்பாவை மதிக்காமல், அப்பா தான் ஏற்றுக்கொள்ள தன் நண்பர் முன்னாடி வெக்கப்பட்டு வீட்டு வேலைக்காரன். ஏன்னா அவர் படிக்கல. வேஷ்டியை தூக்கி கட்டிட்டு வரார். இவர் எப்படி நான் அப்பான்னு சொல்கிறது என் நண்பர்கள். ஆக இந்த உறவு இருந்திருந்தால் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் என்னுடைய அப்பா, ஏழையோ பணக்காரரோ படித்தவரோ படிக்காதவரோ பட்டிக்காட்டாரோ பட்டணத்தானோ யாராக இருந்தால் என்ன, என்னை பெற்றெடுத்தவர். ஆக இதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த உறவு இருந்தால் நிச்சயமாக உறவு வளர்வதற்கான கூறுகளை, காரியங்களை, கருத்துக்களை நாம் நம்மில் வைத்துக்கொள்வோம். இல்லை என்றால் அந்த உறவை மீண்டுமாக ஆழமாக அறுத்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் நமக்கு வரும். ஆக கடவுள் உறவை அறுத்து கொண்ட மக்களாகி நம்மை மீண்டும் தம்முடைய சுவிகார பிள்ளைகள் ஆக்குவதற்காக அந்த மீட்பு திட்டத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால்,
அவர் இயேசு இரண்டாம் பரிசுத்தனாகிய சர்வேஸ்வரன் முற்றிலுமாக தன்னை கையளித்தார். அதன் வழியாக கடவுளுடைய குடும்பத்தை உருவாக்குகிறார். நாம் சொல்ல வேண்டுமானால் இறை ஆட்சியை அவர் நிலைநாட்டுகிறார். அந்த இறையாட்சி நிலைநாட்டுவதை எப்பொழுது செய்கிறார்? முதலாவதாக கானா ஊரிலே சாதாரண மக்களுக்கு ரசம் இல்லை என்று தன்னுடைய தாயுடைய சொல்லை கேட்டு அவர்களுக்கு ரசம் அளிக்கின்றார். திராட்சை பழ ரசம். அங்குதான் இறை ஆட்சியின் துவக்கத்தை இயேசு ஆரம்பிக்கிறார். சாதாரண சூழ்நிலையில் இறைவனோடு கொண்டிருந்த உறவின் காரணமாக சாதாரண மக்களை அவர் அன்பு செய்து அவர்களும் என்னுடைய தந்தையின் பிள்ளைகள்தானே என்று நன்மை செய்கின்றார். ஆகவே இறைவனோடு கொண்டுள்ள உறவானது நிச்சயமாக உடன் வாழக்கூடிய மற்றவர்களோடு நல்ல உறவை வளர்ப்பதற்கு உதவும். நான் பேசும் பொழுது மைக்கு வேலை செய்யலை, செக்ரட்டரி பார்த்து தட்டு ஆட்டினாங்க, வந்துருச்சு. ஏன்னா கனெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. கனெக்ஷன் ஆனோடனே மைக்கு வேலை செஞ்சிச்சு. அதுபோல தான் அப்போ இறைவனோடு நல்ல உறவு இருந்தது என்றால் நிச்சயமாக உடன் வாழக்கூடிய சகோதர சகோதரோடு நாம் நல்ல உறவிலே வளர முடியும். இத்தகைய ஒரு கருத்தினை குறிப்பாக ஞானஸ்நானத்திலே நாம் பெற்றுள்ளோம். சுவியார பிள்ளைகளாக உருமாற்றம் பெற்ற நாம் 3 பணிகளான வழிநடத்தும் பணி, புனிதப்படுத்தும் பணி, போதிக்கும் பணி, இந்த 3 பணிகளும் குருக்கள் துறவுகள் மட்டுமல்ல, ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருமே இந்த பணிகளை நாம் செய்வதற்கு அழைப்பு பெற்றிருக்கிறோம். இதுதான் அடிப்படையான அழைப்பு. ஞானஸ்நானத்தை பெற்ற இந்த அழைப்பு இறை ஆட்சியை சமைக்கின்ற, நிலைநாட்டுகின்ற, உருவாக்குகின்ற அழைப்பு அடிப்படையானது. இந்த அழைப்பின் அடிப்படையான அழைப்பின் மேல் தான் குருத்துவ அழைப்பு, துறவற அழைப்பு கட்டப்படுகிறது. ஆக இறைவன் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் தம்முடைய சுவியார பிள்ளை ஏற்றுக்கொண்டு அனுப்பியுள்ளார். உறுதி பூசு மூலமாக அனுப்பியுள்ளார். ஆகவே நாம் நம்மை பற்றி மட்டும் நினைக்காமல் அடுத்தவரை பற்றி நாம் அக்கறை கொள்ள வேண்டும். அதுதான் இரண்டாவது வாசகத்தில் வாசிக்கிறோம். இயேசு அப்போஸ்தலர் கூட கவலைப்படவில்லை. இயேசு தான் கவலைப்படுகிறார். 3 நாள் என்னோட இருந்துட்டாங்கப்பா, பசியாக இருக்கும், அவங்க எப்படி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, ஏதாவது செய்யுங்க. ஆக இந்த அக்கறை உணர்வு. ஏன்? அவர் கடவுளுடைய மகன். மீட்கப்பட்ட அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரன் சகோதரி. கூட பிறந்தாதான் சகோதரன் சகோதரிங்க அல்ல. இந்த ஒரு கருத்தையும் ஆழமாக இந்த நற்செய்தி மூலமாக இறைவன் நமக்கு தெரிவிக்கின்றார். இதைத்தான் நம்முடைய எளிமை மிகு பாப்பரசர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார்கள் இளையோரை பார்த்து, இளையோரே, நீங்கள் நான் யார் என்று கேட்காதீர்கள். நான் யார் சொல்லுவாங்களே, நான் யார் தெரியுமா, என்னார் மகன் இந்த ஊராக்கும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம். நான் யார் என்று கேட்காதே, நான் அடுத்தவருக்கு என்ன செய்ய முடியும் என்று கேள் என்று பாப்பரசர் கூறுகின்றார். நற்செய்தி அந்த விளக்கத்தை நமக்கு கொடுக்கின்றது. ஒவ்வொரு பகுதியிலையும் நாம் இத்தகைய நிகழ்வில் நாம் பார்க்கலாம். இயேசுனுடைய மனம் மக்கள்பால் அக்கறை கொண்ட ஒரு மனமாக, இரக்கம் காட்டும் கண்களோடு பரிவோடு அவர் காரியங்களை செய்கிறவராக நாம் நற்செய்தியிலே எந்த பகுதியிலையும் நாம் பார்க்கலாம். ஆகவே நானும் நீங்களும் நம்முடைய வாழ்வு உண்மையிலே கடவுளோடு ஒரு உறவு இருந்தது என்றால் அந்த உறவு வெளிப்பட வேண்டியது உடன் வாழக்கூடிய சகோதர சகோதரர்களுக்கு நம்மால் இயன்ற நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். பல சமயங்கள் இளைஞர்கள் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, வாழ்வது ஒரு முறை, என்ன சொல்லுவீங்க, வாழ்த்தட்டும் பல தலைமுறை. இது மோசமான ஃபிலாசபி. அது நான் என்னை மையப்படுத்துகிறேன். எல்லாரும் என்னை புலணும், என் கொடி ஏற்றணும், ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லணும். இயேசு அப்படி வாழவில்லை. அவர் வாழ்ந்ததினால் பல தலைமுறை இல்லை, எல்லா தலைமுறைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, நிலை வாழ்வு பெறுகின்றன. வாழ்வது ஒரு முறை, என்னால் வாழட்டும் ஒரு தலைமுறை, அல்லது என்னால் வாழட்டும் ஒரு குடும்பம், அல்லது என்னால் வாழட்டும் ஒரு சகோதரன் அல்லது சகோதரி. உங்களுடைய அன்பு உறவினால் உங்களால் இயன்ற நன்மைகளை மட்டுமல்ல,
அவருடைய ஆன்மீகத்திலே அக்கறை காட்டவும், தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும். உதாரணமாக உங்களுடைய நிலையிலே கணக்கு ஒருத்தருக்கு சரியாக வரல, அல்லது ஆங்கிலம் சரியாக வரல, நல்லா மார்க் வாங்குகிற சகோதரியோ சகோதரனோ ஃபெயிலாக போகிற அந்த தம்பிக்கு தங்கச்சிக்கு உதவி செய்யலாம். நான் வாங்குகிறேன், என்னால் இன்னொருத்தர் பாஸ் பண்ணட்டும், அவங்க வீட்டில் விலை கேட்டுட்டும், அம்மா அப்பா மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இதுதான் கடவுளுக்கு புகழ்ச்சி. மகிழ்ச்சியிலே இறை புகழ்ச்சி தருவதுதான் நம்முடைய வாழ்வின் லட்சியமாக, இளையோருடைய லட்சியமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒரு கருத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் பல தலைமுறை அல்ல, என்னால் வாழட்டும் ஒரு தலைமுறை, அது ஒரு சகோதரன் ஒரு சகோதரியாவது. இத்தகைய வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு சக்தி வேண்டும், ஆற்றல் வேண்டும், எரிசக்தி போல வேண்டும். அது ஜபத்தின் வழியாகத்தான். அதை பற்றி தான் உங்களுக்கு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜபம் என்பது கடவுளோடு கொண்டுள்ள உறவை வளர்ப்பதற்கான உரையாடல். அது இயற்கை வழியாகவும் நீங்கள் கடவுளோடு பேசலாம், உடன் வாழ்கின்ற சகோதரர்கள் மூலமாகவும் பேசலாம், ஆண்டவரே நமக்கு கொடுத்த வார்த்தை வாயிலாகவும் திருவிவிலியம் வழியாகவும் பேசலாம், நற்கருணைநாதர் முன்னால் இருந்து பேசலாம், வீட்டிற்குள்ளேயும் அறையில் இருந்து கொண்டும் இறைவனோடு நாம் பேசலாம். அம்மா அப்பாட்ட பேசுகிறதுக்கு நம்ம எழுதி தாளில் எழுதி, அம்மா எனக்கு வயிறு பசிக்கிறது, கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது, உடனே எனக்கு மதிய உணவை கட்டி கொடுங்கள் என்று நம்ம சொல்லுது. அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு போகணும், ஸ்கூலுக்கு நேரமாச்சு, காலேஜுக்கு போகணுமா. அதுபோல் நாம் தந்தையோடு பேசுவது போல் நாம் பேசுவதுதான் உண்மையான ஜெபம். அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும், வெறும் சொற்களால் மட்டும் அல்ல. இறுதியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாக நடக்கின்றன, சில சமயங்கள் துன்பங்கள் நடக்கின்றன. இவை அனைத்தும் இறைவனுடைய அனுமதியின் பெயர்தான். ஒன்று இறைவனே அதை அனுமதிக்கின்றார், அது இறைவனே நேரிடையாக காரியங்களை செய்கின்றார். அவருக்கு எல்லாம் தெரியும். பல சமயங்கள் நானும் நீங்களும் நம்ம துன்பப்படும்போது, தேவனே என்ன ஏன் இப்படி துன்பப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற, நான் இப்படி கோயிலுக்கு போகிறேன், நன்மை வாங்குறேன், சீலை பசிக்கிறேன், ஜமாலை சொல்கிறேன், எனக்கு தானே அந்த கஷ்டம், அடுத்த விட்டாளுக்கு வரக்கூடாதா, எனக்கு தானே அப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் அந்த துன்பத்தை நாமே வருவித்துக்கொள்வோம், தெரிவித்துக்கொள்வோம். ஒரு கிளையில் நின்றுக்கிட்டு நான் மரம் வெட்டுறேன், கிளையை வெட்டுறேன், கிளையில் உட்காந்துக்கிட்டு வாத்தியார் பார்த்து, பிஷப் கிளையில் உட்காந்து கிளையை வெட்டுறீங்க, கீழே விழுந்துருவீங்க பிஷப்ன்றார். நீங்கள் போங்க சார் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு, எனக்கு தெரியும் சார். அவர் என்ன பண்ணார், பிஷப் சொல்கிறேன் நீங்கள் போங்க சார். அங்கிட்டு போகிறாரு, டப்புன்னு விழுவுறார். உடனே அவரை கூப்பிட்டு, பேர் மறந்துட்டேன், வந்தாங்க என்னை கொடுக்கறதுக்கு, பேர் மறந்துட்டேன். சார் நீங்கள் தான் எனக்கு காரணம் பிரதர், நான் கீழே வந்து நீங்கள் தான் காரணம், அடிப்படை மருந்துக்கெல்லாம் செலவு கொடுங்க பிரதர். சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா, நான் உரிமை இருக்கா? அவர் என்ன சொல்கிறார், இல்லை நான் உனக்கு சொன்னேன் நீ கேட்கல. அதுபோல் சில சமயங்களில் நாம் துன்பப்படுகிறோம் என்றால் அதுக்கு நாம் தான் காரணம். ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், சரி சொல்லிட்டேன் ஓ, he permits me to fall down. That doesn't mean he wants me to fall down. The same way God does not want us to suffer. He allows us to suffer because we are adamant and stubborn certain things. என்ன சொல்ல வரேன்னாக்க, இறைவனுடைய கரங்களில் நாம் கருவிகளாக இருக்கின்றோம். ஆகவே அவருக்கு எப்படி எப்போ எவ்விதமாக பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும் அவருக்கு தெரியும். ஃபெய்த்தை பற்றி நான் ஒரு தான் சொல்லியிருக்கிறேன். அதாவது கோமஸ் என்ற ஒரு ஆங்கில ஆசிரியர் ஹோலி கிராஸ் டிச்சியில், I don't know my future, but I know the man who holds my future. என்னுடைய எதிர்காலம் என்ன என்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய எதிர்காலத்தை தாங்கி இருக்கிறவரை எனக்கு தெரியும். கடவுள், இறைவன், இயேசு. ஆகவே இந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் கடவுளை, நிலை வாழ்வை, முன்னோரில் சொன்னது போல நிலை வாழ்வை நாம் அடைய முடியும். அந்த எதிர்நோக்கு பயணம் என்று சொல்கிற பொழுது, எதை நோக்கி இப்போ நம்ம சென்டம் வாங்கணும், எக்ஸாம் வருது, அந்த எதிர்நோக்கு எனக்கு இருக்குது. அப்போது ராத்திரி பகலுமா ராத்திரியை பகலாக்கி நான் படிக்கிறோம், டீ போட்டு கொடுத்து படிக்கிறோம். எதிர்நோக்கோடு அதான் பாஸ் பண்ண 100 வாங்கணும், அது ஒரு நம்பிக்கை இருக்கிறது, பெற்றோர் உள்ள ஆர்வம் அன்பு இருக்கிறது, அது தூண்டி நாம் அந்த மார்க்கை வாங்கி முடிக்கின்றோம். அதுபோல் நிலை வாழ்வு என்பதுதான் நம்முடைய இலக்கு. ஆக அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் நம்பிக்கை உள்ளத்தோடு, அன்பு உள்ளத்தோடு, இவ்விதமாக என்னால் பிறர் வாழ வேண்டும்,
என்னுடைய வாழ்வு இறை கரங்கள் இருக்கிறது, அவரை நான் நம்புகிறேன். அவை இந்த அன்பும் நம்பிக்கையும் 2 கண்களாக கால்களாக வைத்து நாம் நடக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மிலும் பிறரிலும் இறைவன் விரும்புகின்ற குழுமத்தை அல்லது இறை ஆட்சியை நாம் நிலைநாட்ட முடியும். ஆக இந்த 2 நாள் மாநாடு அன்புக்குரியவர்களே, நான் சொல்வது போல நீங்கள் உங்கள் பெற்றோருடைய உத்தரவோடு வந்திருக்கிறீர்கள். உங்கள் பெற்றோர்களும் வீட்டில் வேலை இருக்குப்பா, அது இருக்குப்பா, இது இருக்குப்பா, நீ இரு, இந்த 4 காலம் காத்திருந்தேன், நீ இருப்பேன்ட்டு அங்கே போகணும் இங்கே போகணும் கூட்டிகிட்டு போகணும் ஆஸ்பத்திரி போகணும் அவங்களும் அவங்க தியாகம் பண்ணிவிட்டு உங்களை அனுப்பிச்சிக்கிறாங்க. நீங்களும் மனதார வந்துக்கிறீங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் உள்வாங்கி ஏதாவது ஒரு கருத்து உங்களுடைய உள்ளத்தை தொடும். ஆவியான உங்களை இயக்குவார். அந்த ஆவின் இயக்கத்திற்கு உங்களை நீங்கள் கையளிக்க வேண்டும். நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றேன். நீங்களும் குருக்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றி. இதோ என்னை தந்தேன் இறைவா, தந்தேன் தலைவா. திராட்சை மனித சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை நீர் ஏற்பதால் உமது அன்பை அனைவருக்கும் வழங்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே,
தூயவரான தந்தையே என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டே அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டே இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படையாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படைதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனித அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுள ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நக்குனை மன்றாட்டு எண் 2. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீப்பழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலை யாழின்படியோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் புனித இன்னாசியார், புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நிலையில் இருந்தாலும் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் நம்மை மன்னித்து அரவணைத்து அன்பு செய்கிறார். அந்த கருத்தை நாம் உணர்ந்தவர்களாய் நாமும் நம்முடைய வாழ்வில் அனைவரையும் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் இரக்கம் காட்டவும் தேவையான வரம் கேட்டு இயேசுவே நாம் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
ஆகவே நாங்கள் கொள்ளும் திருவுடலும் திறத்தும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் அது பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை சொல்லியரிடம் நான் நலமடையும். அன்பு தம்பிகள் தங்கைகள், இந்த திருவிருந்தில் பக்தியாக அமைதியுடன் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இடத்திற்கு அருள் தந்தையர்கள் வந்து அங்கே அருகாமையில் உங்களுக்கு நற்கருணை வழங்குவார்கள். உறவாடும் நேரமிது.
ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? நீ எதற்காக நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய அம்மா அப்பாவுக்காக இருக்கலாம், அந்த அண்ணன் தம்பிக்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், இங்கே உள்ள ஃபாதர்ஸ்க்காக இருக்கலாம், சகோதரிகளுக்காக இருக்கலாம், விபத்துக்களை காப்பாற்றிய நிகழ்வுக்காக இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட நல்ல பண்பு அல்லது திறமை இருக்கும், அதற்காக இருக்கலாம். ஒரே ஒரு நிமிடம் பராக்கள் இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை போற்றுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஒரே விண்ணக விருதை உண்டு நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய ஆவியாரின் அருளை பொழிந்து நிறைவான பிறர் அன்பின் பேருவகையினால் எங்களில் புது வாழ்வு மிகுதியாக மலர செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசையின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றுமுள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளையின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அருள் அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு